உலகத்துல 7 அதிசயம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா 8வது அதிசயம் இவங்க தான் இந்தியாவே கொண்டாடின ஒரு ஆளு. யாரு தெரியுமா? அவங்க தான் உலக அழகி ஐஸ்வர்யா ராய். இவங்க 1994ல மிஸ் இந்தியா போட்டியில கலந்துக்கிறாங்க. ஆனா அப்ப வெறும் 2வது இடத்தை தான் வாங்குறாங்க. ஆனா அதே வருஷம் நடந்த உலக அழகி போட்டியில கலந்துக்கிட்டு உலக அழகி அப்படின்ற பட்டத்தையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே 1993ல அமீர் கானோட சேர்ந்து பெப்சி விளம்பரத்துல நடிக்கிறாங்க. அந்த விளம்பரம் மூலமாகவே அதிகமான பட வாய்ப்புகள் அவங்கள தேடி வருது. ஆரம்பத்துல இவங்க ஆர்கிடெக்ட் பண்ணதா நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் மாடலிங் மேல இருந்த ஆசையால மாடலிங் பண்ணாங்க. அதே மாதிரி நடிப்பிலும் இவங்களுக்கு ஆரம்பத்துல அதிகமா விருப்பம் இல்லாம தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் தமிழ்ல மணிரத்னம் இயக்குன இருவர் படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் பல மொழிகள்ல நடிகையா ஹீரோயினா வலம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் இந்தியாவுடைய ஒரு முன்னணி நடிகை அப்படின்னா அது ஐஸ்வர்யா ராய் தான். இவங்களுக்கு சல்மான் கான் கூடவும் விவேக் ஓபரா கூடவும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து பிரேக்கப் ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இவங்க 2007ல அபிஷேக் பச்சனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2011ல ஆராத்யா அப்படின்ற ஒரு மகளுக்கு அம்மாவும் ஆகுறாங்க. தன்னுடைய மகளை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்ச நாள் நடிப்புக்கு பிரேக் விட்டு இருந்தாங்க. பொன்னியின் செல்வன் படம் மூலமா மறுபடியும் ரீஎன்ட்ரியும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய 52வது பிறந்த நாள். 1994க்கு பிறகு எத்தனை உலக அழகில் வந்திருந்தாலும் இப்ப வரைக்கும் உலக அழகின்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வர்றது உலக அழகி ஐஸ்வர்யா ராய் தான். இவங்களுக்கு லண்டன்ல ஒரு மெழுகு சிலையும் வச்சிருக்காங்க. முதல்ல ஒரு நடிகைக்கு மெழுகு சிலை வச்சதும் இவங்களுக்கு தான். அப்படிப்பட்ட உலக அழகிக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு மெகா ஸ்டாரோடைய பிறந்த நாளை பத்தி பார்க்கலாம். நன்றி.